சுமதி, சுமதி, சுமதி. என்ன ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன்? ரொம்ப நேரமா கதவை தட்டுற. சுமதி கதவை திறக்க மாட்டேங்குது. சுமதி, சுமதி, கதவை திறமா. சுமதி, சுமதி. என்னப்பா, என்ன கூட்டமா வர்றீங்க? கலெக்டர் இருக்காரா? ஒரு மனு கொடுக்கணும். உனக்கு இதே வேலையா போச்சு. கலெக்டர் பார்க்கணும், மனு கொடுக்கணும், அடிக்கடி வந்துடுற. கலெக்டர்ல இப்ப பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே பார்க்கணும். இப்ப பார்க்க முடியாது. மந்திரியா வர இருக்க போயிருக்காரு, எப்ப வர தெரியாது. கலெக்டரோட வேலை மக்களோட பிரச்சனையை பாக்குறதா. கலெக்டர் மந்திரியும், மந்திரி கலெக்டரையும் பார்த்துட்டு இருந்தா மக்கள் யாரையா பாக்குறது? இப்ப யாருடா மக்களோட பிரச்சனையை பாக்குறாங்க? யாராவது மந்திரிங்க வந்தா அவங்க பின்னாடியே போறதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்குமே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. மனு என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் கொடுத்துறேன். இதை உங்ககிட்ட கொடுக்கறதும் தூக்கி குப்பத்தட்டுல போறதும் ரெண்டு ஒண்ணுதான். ஏதோ இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா இங்கே இதுக்கு தீர்வு கிடைக்காது போல இருக்கு. இந்த விஷயத்தை எங்க தலைவர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சட்டசபைக்கு கொண்டு போய் உங்களை உங்க ஆட்சி உண்டிலன் பண்ணிடும். வாங்கியா போலாம். ஹலோ, யாரு? கலெக்டரா? என்னையா அவனுக்கு வந்தானுங்களா? என்னையா சொல்றானுங்க? என்னங்க, அந்த பையன் உங்க தலைவர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சட்டசபை வரைக்கும் கொண்டு போக போறானாமே. இது அவ்வளவு நல்லதா படல. நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சட்டசபைக்கு போவானுங்களா? அவனை சுடுகாட்டுக்கு அனுப்புறேன். ஐயா, போய் அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வா. சரிங்க. ஏய், எங்க இந்த சின்ன பசங்க? வீடு சீக்கிரம் வாங்க, ஒருத்தனையும் காணோம். பசங்க எல்லாம் படிக்க போயிட்டாங்க. படிக்க போயிட்டாரா? என்னடா புதுசா இருக்கு? இனிமே இங்க எல்லாமே புதுசுதான். மக்கள் மன்றத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? அட, அந்த ஆளு என்னென்னமோ சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையா? பசங்க எல்லாம் படிச்சுதான் ஆகணும்னு கூட்டிட்டு போயிட்டாரு. சரியா போச்சு போ. ஆடு மாடு மேய்ச்சி 6 வயிறு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தானுங்களா? இப்ப படிக்க போயிட்டானுங்களா? இனி பட்டினி தான் கிடக்க போறானுங்க. அதெல்லாம் அப்போ. இப்போ சோத்தோட சேர்த்து முட்டையில போடுறாங்க. அப்படியா? உள்ளூர்ல இருக்கிற எங்களாலே இந்த ஜனங்களை திருத்த முடியல. நீங்க வேற மக்கள் மன்றத்தில இருந்து இவங்களை திருத்த வந்திருக்கேன்னு சொல்றீங்க. சொல்லுங்க சுபாஷ், என்ன செய்ய போறீங்க? நீங்க அரசியல்வாதி மாதிரியே பேசுறீங்க. நாம நினைச்சா மக்களை நம்மால மாத்த முடியும். ஒரு சிலரால மட்டும் மாத்திர முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணம் தானா வரணும். நான் மட்டும் இல்ல, என் அமைப்பு சார்பில் ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒவ்வொருத்தர் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்னைக்கோ இல்ல, வர்ற இடைத்தேர்தல எங்க கட்சி ஜெயிச்சா அன்னைக்கே நீங்க நினைக்கிற மாற்றம் கண்டிப்பா வரும். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இன்னும் நீங்க அரசியல்வாதிகளை சரியா புரிஞ்சுக்கல. நிச்சயமா ஒரு நாளைக்கு தெரிஞ்சுப்பீங்க. வரேன்.